முடிக்கும் போது நீங்க அதை சொல்லிட்டு நீங்க இப்ப நாம என்ன பண்ணோம்னா பூ வாங்கி வச்சிருக்கோம், எல்லாருக்கும் பூ கொடுத்துருக்கோம். அந்த பூவை இப்ப இந்த ஜோதி வந்து நம்முடைய ஆத்மாவை நம்ம வணங்குற ஜோதி தான் இந்த ஜோதி. ஆக்சுவலா நம்முடைய ஆத்மாவை நம்ம பார்க்கல, நம்முடைய ஆத்ம ஜோதியை வெளியெடுத்து இப்போ வச்சிருக்கிறோம். வெளியெடுத்து வச்சு அந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்ம ஜோதிக்கு நம்ம வந்து பூஜை பண்றோம். அருட்பெரும் ஜோதியா நினைச்சு பூஜை பண்றோம். பூஜை பண்ணி பிறகு இந்த அருட்பெரும் ஜோதிக்கு பண்ண இந்த பூஜையினுடைய ஆற்றல் இந்த ஜோதியில கலந்துருக்கும். இத பூஜை முடியும் போது பண்ண அந்த ஆற்றல் அப்படியே நமக்கு மீண்டும் உள்ளுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கான பிரார்த்தனை செய்வோம், அது அப்படியே நடக்கும். அதை நீங்க உணர்வீங்க. ஆகவே இதுதான் நம்முடைய பூஜையினுடைய பயன். ஆகவே அடுத்த முறை நீங்க பண்ணும்போது புஷ்பத்தை உதிரி புஷ்பம் ஆளுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. உதிரி புஷ்பம் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிடுவாங்க. அதை நீங்க இந்த போட்டி ஒவ்வொன்றும் சொல்லும் போது இந்த பேப்பரை கொடுத்துட்டு போறேன், தேவைன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த போட்டியை ஒவ்வொரு முறை சொல்ல முடியும். அப்ப அருட்பெரும் ஜோதி இறைவா போட்டியின் போது நீங்க அந்த புஷ்பத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த அர்ச்சனை பண்ற மாதிரி. அப்போ நம்முடைய ஆத்ம ஜோதிக்கு உள்ள இருக்கிற ஜோதிக்கு நம்மளால அர்ச்சனை பண்ண முடியல, புறத்துல பண்ணி அந்த ஆற்றலை நம்ம பெற்றுக் கொள்கின்றோம் என்பதாக இதனுடைய தாற்பயம் இருக்கும். இப்போ இதை முழுக்க முழுக்க திருவள்ளுவர் வந்து எடுத்த ஆண்டவர் இயற்கை உண்மை பெருமதியினுடைய சிறப்பை போற்றுகின்ற வழிபாடாக இந்த போட்டி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அருட்பெரும் ஜோதி அநாதி இயற்கையே போற்றி அப்படி சொல்லும் போது நீங்களும் அருட்பெரும் ஜோதி அநாதி இயற்கையே போற்றி அப்படின்னு நீங்க ஜோதியை பார்த்து சொல்லிக்கலாம். இல்ல கண்களை மூடிக்கிட்டு நீங்க உங்க உருவ மத்தியிலே நினைக்க வச்சுக்கலாம். இதே பூ இருந்தா கண்ணை திறந்து நம்ம அந்த ஜோதிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம சொல்றோம், நீங்க அப்படியே அம்மா அதை இருக்கிற பூவை கொடுங்க, அவ அப்படியே பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சு போயிட்டா திரும்பி பயன்படுத்திக்கலாம். நான் தரேன். இவ்வளவு இருக்குது. இதை வச்சு நீங்க ஒவ்வொன்றா அப்படி போட்டுக்கீங்க, மீண்டும் அதே எடுத்துக்கலாம். நீங்க அப்படியே மேல வச்சுக்கோங்க, உனக்கே வச்சிடும் தப்பு. இதுதான் மீண்டும் அதையே பயன்படுத்திங்க. அதை நீங்க வீட்டில் போய் பூஜை ரூம்ல சாமிக்கு படிச்சுக்கணும். இடம் போட்டு வச்சிருக்கேன்.